அதே போல சூரியன் வந்து சூரிய தசை நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு சூரிய தசை யாருக்கெல்லாம் மிதுனத்திலிருந்து தசை நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகத்தில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், தடைகள் எல்லாம் விலகுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தாயார், தகப்பன், பாட்டி ஆகியோரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது சிறப்பாக சொல்லப்படக்கூடியது. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கு வந்து தூய சந்தனம் திலகம் இடுவது, அணிந்து செல்வதெல்லாம் தொழில்ல வந்து சகல விதமான தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கும். அதேபோல பூமி யோகம் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விதமான ஒழுக்கமாக இந்த ஒழுக்கக்கேடான செயல்களை எல்லாம் தவிர்த்து, வாழ்க்கையில தாய் தந்தையரை மதிச்சு நடந்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. யாருக்கெல்லாம் சூரிய தசை ரிஷபத்திலிருந்து தசை நடந்துச்சுன்னா அப்படின்னா, இதற்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமகள் என்று சொல்லப்படக்கூடிய கேழ்வனை வழிபட வேண்டும். அதேபோல முதியோர்களுக்கு அன்னதானம் செய்ய வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பாகி வந்து கொண்டே இருக்கும். சூரிய தசை ரிஷபத்திலிருந்து நடக்கும்.